திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மத நல்லிணக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமாகிய வாஞ்சிநாதன் சார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். மகிழ்ச்சியான செய்தி சார். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நம்ம கேள்விகளுக்குள்ள போயிடலாம். நீங்க பல்வேறு வழக்குகளை சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். மேல்முறையீடு செய்து அதை மக்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்குங்க. அந்த விதத்துல இன்னைக்கு ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதன் வாழை உருளுவது சரின்னு சொல்லிட்டு பகுத்தறிவுக்கு முரணாக, மனித இயல்புக்கு முரணாக அவர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நீங்க தான் மேல்முறையீடு பண்ணி இன்னைக்கு அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு குறித்த டீடைல்ஸ் விளக்கங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது கரூர் மாவட்டத்துல நெரூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்ததாக அவருக்கு அங்க சமாதி கட்டி அவரோட பக்தர்கள் அங்க வழிபாடுகள் நடத்துறாங்க. எப்ப சார் அவர் வாழ்ந்தாரு? அவர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்றாங்க. சரி சார். அவருக்கு சமாதி அங்க இருக்குது. நிறைய பேர் வருடம் வராங்க. மே மாதம் அவருக்கான விழா அங்க நடக்குது. அந்த விழாவுல ஒரு சடங்கு அங்க ஒரு பார்ப்பனர்கள் அக்ரகாரத்துல சாப்பிட்டு போடுற எச்சில் இலையில மற்ற சமூகத்துக்காரங்கள் உருண்டா அவங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில், ஆமா, பார்ப்பனர் அல்லாதவர் உருண்டா நல்லது நடக்கும் என்ற ஒரு கற்பிதம் உருவாக்கப்பட்டு அதுல எல்லாரும் உருள்றது அப்படின்ற ஒரு மரபு 100 வருஷமா பின்பற்றப்பட்டதா அவங்க சொல்றாங்க. அப்ப இது அரசியல் சட்டம் வந்த பிறகு இது செல்லுமா, இந்த எச்சில் நிலையில உருள்றது அப்படின்றதா அதுல கேள்வி. 2015 கரூர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் முயற்சினால அப்ப தலித் பாண்டியன் ஒருத்தர் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்குல இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது. அதே நேரத்துல கர்நாடகா மாநிலத்துல குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில்ல இதே போல ஒரு சடங்கு எச்சில் இலையில உருள்றது அப்படின்ற சடங்கு 500 வருஷமா நடக்குதுன்னு சொல்லி அங்க உள்ள அமைப்புகள் போராட்டம் பண்ணி அரசாங்கம் அதை தடை பண்ணுது. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை போய் ஸ்டே பண்றாங்க. அந்த நடவடிக்கை அந்த சடங்கை ஸ்டே பண்றாங்க, செய்யப்படாத தடை போடுறாங்க. இந்த நேரத்துல இந்த வழக்கம் வருகிற போது உயர் நீதிமன்ற நீதிபதியிலே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, திரு மணிக்குமார் தலைமையிலான அமர்வு, மணிக்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் கேரள தலைமை நீதிபதி எல்லாம் இருந்தாங்க. இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த சடங்கு எச்சில் இலையில் மனிதர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் மனிதர்கள் உருள்வது அப்படின்ற இந்த சடங்கு இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, தனி மனித கண்ணியத்துக்கு எதிரானது, மத உரிமைன்னு இதை கோர முடியாது, நீங்க மத உரிமையை வச்சு வேற நபர்களை இழிவுபடுத்த முடியாது என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா யாரும் இழிவுபடுத்துற மாதிரி செய்யக்கூடாது, இது சுகாதார கேடு என்ற அடிப்படையில நீதிமன்றம் அதை 2015ஆம் ஆண்டு தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ண பிறகு 8 வருஷமா நடக்கல. 2024ஆம் வருடம் திடீர்னு ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு வழக்கு வருது. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி வழக்கு அடுத்து ஒரே நாள்ல அதுக்கு அவரு ஆர்குமெண்ட் கேட்டு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ரிசர்வ் பண்ணி மே 17, 2024 நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல இதுல எச்சிலையில விரும்பி அவங்க உருள்றாங்க, அது அவங்க மத உரிமை, அரசியல் சட்டம் அந்த மத உரிமையை பாதுகாக்குது, இதுல வேற யாரும் தலையிட முடியாது, அரசாங்கத்துல தலையிடக்கூடாது என்று சொல்லி அதை நடத்துங்கன்னு சொல்லி போன வருஷம் அது நடந்துருச்சு. அதற்கு எதிராக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதனை வச்சு நான் ஒரு அப்பீல் உயர் நீதிமன்ற அனுமதி வாங்கி போடுறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்பீல் போடுறாரு. அடுத்து வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் இந்த வழக்குல இணைகிறாரு. எல்லாம் சேர்ந்து வாதங்கள் எங்க தரப்புல மூத்த வழக்கறிஞர் அருள்வடிவேல் சேகர், தமிழ்நாடு அரசு தரப்புல என்ஆர் இளங்கோ, சீனியர் அட்வொகேட் என்ஆர் இளங்கோ, இப்படி பலரும் ஆர்குமெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான சமூக நீதி கிடைத்த வெற்றி, தந்தை பெரியார் மண்ணுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அந்த தீர்ப்பு பார்க்கணும். தீர்ப்புல 3 விஷயம் முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒன்று,
ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லி இதை தடை செய்த பிறகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 2 நீதிபதி உத்தரவையே செல்லாது என்று சொல்லி இந்த சடங்கு அனுமதிச்சது அது சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதனால நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது ஒரு முடிவு. 2வது விஷயம், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இதே போல சடங்குக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால அந்த வழக்கு முடியும் வரை இந்த சடங்கை பின்பற்றக்கூடாது. அரசாங்கம் அது சடங்கை அவங்க செஞ்சாங்கன்னா தடுக்கணும். அரசாங்கமும் உச்ச நீதிமன்றத்துல கர்நாடகாவில இருந்து ஒரு அமைப்பு சேர்ந்தவங்க போட்டிருக்காங்க, கர்நாடகா சேர்ந்தவங்க போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப இதுல உச்ச நீதிமன்ற வழக்கு முடியும் வரை நீங்க இந்த சடங்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், எச்சில் நிலையில் ஊடுருவது அரசியல் சட்டத்துக்கு முரணானதா இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு உட்பட்டதா இல்லையான்றதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறதுனால நாங்க அந்த விஷயத்த நாங்க முடிவு பண்ணல. சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ற வரை வெயிட் பண்ணணும் அப்படின்றதா 3 விஷயம் தான் அடிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையா பார்க்க போற விஷயம், அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல என்ன பழக்க வழக்கம் வேணாலும் இருக்கலாம். அரசியல் சட்டம் வந்த பிறகு ஒரு பழக்கம் வழக்கம் மரபு எதுவா இருந்தாலும், ஆகமா எதுவா இருந்தாலும் அது அரசியல் சட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டுதான் இருக்கணும். அப்பதான் இது அரசியல் சட்ட நாடு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். எந்த மத அடிப்படையில் நம்ம இயங்கல, எந்த மத சடங்குகள் அடிப்படையில் நம்ம இயங்கல. அரசியல் சட்டத்துக்கு முரணாக ஒரு பழக்க வழக்கம் மரபு சடங்கு இருந்துச்சுன்னா அது செல்லாதது. இப்ப சபரிமலை வழக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப காலமா பெண்கள் அங்க அனுமதிக்கப்படல. அரசாங்கம் ஒரு ரூலே விதியே போட்டிருக்காங்க, பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் அதை விசாரிச்சு பெண்களை ஏன் அனுமதிக்க மாட்டீங்கன்னா அவங்க தீட்டு என்று சொன்னார்கள். தீட்டு என்று சொன்னால் அது தீண்டாமைன்னு சொல்லி அந்த அந்த உத்தரவை, ஏற்கனவே உள்ள விதியை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து, அது அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கு, தனி மனித கண்ணியத்துக்கு முரணா இருக்குன்னு ரத்து பண்ணாங்க. அதே போல இந்த இந்த பிரச்சனையிலும் எச்சில் வகையில உருள்றத நீங்க அறிவு இருக்க யாராவது கொஞ்ச நாள் ஒரு சிந்திக்கிற யாராவது எச்சில் வகையில உருள்வாங்களா சொல்லுவாங்க. ஐஏஎஸ் ஆபிசர் யாராவது உருள சொல்லுங்க, ஐபிஎஸ் யாராவது உருள சொல்லுங்க, நீதிபதி உருள்வாங்களா? போய் உருள மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படின்றது தனி மனித கண்ணியம், ஆர்டிகல் 21ல தனி மனித கண்ணியம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் விட்டுட்டு என் ஃபண்டமெண்டல் ரைட்டை, என் அடிப்படை உரிமையை நான் விட்டு கொடுக்குறேன், என்னை நானே இழிவுபடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நீதிமன்றம் எப்படி அனுமதிக்க முடியும்? நான் விரும்பி என்னை நரபலி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அனுமதிக்க முடியுமா? விரும்பிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? விரும்பி தேவதாசியா போறேன் அப்படின்னு ஏத்துக்கிற முடியுமா? விரும்பி குழந்தை திருமணம் பண்றாங்க அப்படின்னு ஏத்துக்கிற முடியுமா? அப்ப விரும்பி செய்யறது அப்படின்றதுனால அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். அரசியல் சட்டத்துக்கு சரியான புரிதல் இல்லாம விரும்பின்றது வராங்க, அந்த மத கோட்பாட்டுக்கு உட்பட்டு நீங்க அத ஏமாத்தி வச்சிருக்கிறீங்கன்றதா அதுல விஷயம். சரிங்களா? ஏமாத்தி இன்னைக்கு மத சடங்குகள் ஏராளமானதுல சுடுகாட்டுல போய் பூஜை பண்றது, அதை வச்சு பணத்தை ஏமாத்திட்டு போறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்றாங்க. சரிங்களா? மாய தந்திர வித்தை எல்லாம் ஏராளமா பண்றாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களை மயக்கி வசியம் பண்ணி பண்றதுதான். அதே போல எச்சிலையில உண்டா கடவுளை வழிபடுறதுக்கு 1000 வழி இருக்கு. நேரா கோயிலுக்கு போங்க, கடவுளை வழிபடுங்க. அதே சதாசிவ பெருமந்தர் அங்க மடத்துக்கு போங்க, அங்க அவரை கும்பிடுங்க. ஒரு சூடம் பருத்தி ஏதாவது வச்சு நீங்க வாட்டு கும்பிட்டுவாங்க, தேங்காய் கும்பிட்டுவாங்க. யாரையும் தொந்தரவு உங்க நம்பிக்கை யாரையும் கும்பிடுத்தல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க பண்றது, மத்தவங்க உருள்றது, சாதி அவங்க உயர்வானவர்கள் பார்ட்னர்கள் சாப்பிட்டுட்டு இலைய போடுவாங்க. அந்த இலையில போய் பார்ட்னர் அல்லாதான் உருளுமா, அப்ப அவங்களை கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும். அப்ப இவங்களை உழ வச்சு நீ அதை ரசிக்கிறன்னா அது என்ன ஒரு மனநிலை? அதான் மனு மனநிலை, சாதிய மனநிலை, பார்ப்பனிய மனநிலை. இதுதான் தொடர்ந்து பெரியார்ல இருந்து எல்லாரும், அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட்ல இப்படி சிக்கல் வந்துட்டதுனால ஒரே ஒரு பார்ப்பனரை சேர்த்து உருள விட்டாங்க. அவங்களும் உருள்றாங்க என்ற அடிப்படையில் அது போட்டோ எடுக்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனா கரூர் நம்ம விசாரிச்ச வரை இதுவரை நடந்த பழக்கம் எல்லாம் பார்ப்பனர் சாப்பிடுவாங்க, மற்றவங்க உருளுவாங்க. கர்நாடகா. சரிங்களா? இப்படிதான் இருந்திருக்க முடியும். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்போ ஒரு மக்களை மயக்கி ஏமாத்தி அதை ஒரு மத சடங்கு நடந்தா உனக்கு
செஞ்சா நடக்குது அது மூடத்தனம் தான். கடவுள் நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. அதனால மூட நம்பிக்கையை தான் நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். இது ஒரு மூட நம்பிக்கை மட்டுமல்ல, நேரடியாக ஒரு மனிதனை இழிவுபடுத்துவது. அதை செய்யறதுக்கான அதிகாரம் யாருக்கு இந்த நாட்டுல கிடையாது. யாருமே அதை செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் வாலண்டியரா நான் விரும்பி போய் நான் பண்றேன் அப்படின்னு கோர்றது அப்படின்றது அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதை நீதிமன்றம் அனுமதித்தது. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க தவறானது. அந்த தவறு என்பது இப்ப சரி செய்யப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துல இப்ப அவங்க உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக மேல்முறையீடு அவங்க கேவியட் மனு தாக்கல் செஞ்சு இதை தடுக்கணும். அவங்க ஸ்டே வாங்க விடக்கூடாது. இது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையை பிடிச்சுக்கிட்டு இது பேர் ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா, ஆடு வழி வெட்டலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எச்சில் இலையில உருளலாமா உருளக்கூடாதா இப்படின்ற ஒரு பிரச்சனை. இதே நம்ம பக்கத்துல சைனா டீப் சீக்னு ஒரு செயலியை கண்டுபிடிச்சு அமெரிக்காவோட ஓப்பன் ஏஐக்கே சவாலா முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அது 10,000 வருஷம் அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டுறதுக்கு 30 வருஷம் ஆகுனா அவங்க 3 வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்க. இப்படி உலகம் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட போட்டி போடணும்னா நம்ம ஒரு அறிவியல் பூர்வமான பகுத்தறிவு மனப்பான்மையில இருந்து போட்டி போட்டு அப்படி வளர்ந்து போடணும். ஆனா கும்பமேளால போய் 65 கோடி பேரை குளிக்க வச்சு ஆத்த நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை மடமையில் ஆழ்த்தி வைத்திருப்பது அப்படின்றதான் பார்ப்பனியம் திரும்ப திரும்ப செய்யுது. ஏன்னா மக்கள் மூட நம்பிக்கையில் இருந்தா தான் இவங்க அதிகாரம் என்பதை இருக்கும். அந்த ஐஐடி இயக்குனர் கோமியம் குடிக்கிறதுக்கு சரி சொல்றாங்களே, அத நம்ம டாக்டர் தமிழத்து அத சரின்னு சொல்லி பேசுறாங்க. இவங்க எல்லாம் இந்த மனநிலையில தானே போறாங்க. ஆமா, வேற எந்த நாட்டிலயாவது இப்படி பேச முடியுமா சொல்லுங்க? ஒரு ஐஐடியோட டைரக்டரை ஒரு மூட நம்பிக்கையில இருந்து அவர் பேசுறாருன்னா இந்த நாடை எங்க அவங்க கொண்டு போறாங்க அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இப்ப தமிழ்நாடு அதுல இருந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்றதுனால இது போன்ற தீர்ப்புகள் சிந்தனைகள் கூட வருது அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இது சமூக நீதிக்கு பெரியார் கிடைத்த வெற்றியா தான் நான் பாக்குறேன். இந்த வெற்றி உச்ச நீதிமன்றத்திலே உறுதி செய்யப்பட வேண்டும். மகிழ்ச்சி சார். தொடர்ந்து உங்களுடைய சமூக நீதி போற தொடர்ந்து நடத்துங்க. உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஆலோசனைகளை நாங்களும் கொடுக்கிறோம். இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை கண்டித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நேயர்களா நீங்க தெரிஞ்சு தெளிவு பெறுவதற்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ காணொலி பண்றது. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. வாழ்த்து.